வேதத்தை எடுத்துக்கொள்வோம். லூக்கா புத்தகம் 22ஆம் அதிகாரம். Luke chapter 22. லூக்கா 22ஆம் அதிகாரத்தில் நம்ம படிச்சு வந்தோம்னாக்கா, we know the story that transpires here in Luke. லூக்கா 22ஆம் அதிகாரத்தில் என்ன ஒரு கதை நடக்குதுன்ட்டு நம்மளுக்கு எல்லாரும் தெரிஞ்ச ஒரு கதை தான். ஆமென். சொல்றீங்களா என்ன நினைச்சு லூக்கா 22ல? The betrayal of Jesus. Amen. அப்ப கவனித்து கொண்டீங்கன்னாக்கா, I would like to preach from this particular passage today. And before we preach, before we go into the word of God, ஆண்டவரோட வார்த்தைக்கு போறதுக்கு முன்பு, I would like all of you to close your eyes. எல்லாரும் கண்ணு மூடிருங்க. Right? Close your eyes எல்லாரும். ஆன்லைன்ல பார்க்குறவங்களும் டிவி அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே அமைதியாக வைத்து, அல்லது ஃபோனில் பார்க்குறவங்க ஃபோன் கொஞ்ச நேரம் கீழே வைத்து, just use your ears. கண்களை மூடி I want you to imagine the time where Peter stood in the courtyard. பேதுரு இப்போ எங்கே நிற்கிறாருனாக்கா, ஒரு கோர்ட்யார்டில் பேதுரு நிற்கிறாரு. எல்லாரும் கண்ணு மூடிருங்க. I just want you to imagine. இப்போ என்ன நடக்குதுனாக்கா, பேதுரு he's going into this courtyard and he's seated among many people. அங்கே உள்ளுக்கு போயிட்டு நிறைய ஜனங்கள் கூட உட்கார்ந்துருக்கிறார் பேதுரு. ரைட்? அங்கே அமர்ந்து கொண்டு இருக்கும்போது நடுவில் they were seated over there, and in the middle there was fire. And in the fire, and the நெருப்புல, you can now smell and you can feel the heat. என்ன நெருப்புனாக்கா, it's fire made out of coal. கரியில செய்த நெருப்பு. So you can smell அந்த கோலோட கரியோட ஸ்மெல் வருது உங்களுக்கு. And you can feel the heat from the fire. பேதுரு உங்களுக்கு பக்கத்தில் அமர்ந்திருக்கிறார். Peter is seated next to you. பேதுரு அமர்ந்து கொண்டு இருக்கும்போது தூரத்திலிருந்து ஒரு ஸ்திரீ, ஒரு சர்வன்ட் கேர்ள், ஒரு யங் கேர்ள் பேதுருவை பார்த்து, she squinted her eyes looking at Peter. பேதுருவை பார்த்து, you are one of them. அந்த சர்வன்கள் சொல்றாங்க. பேதுரு பயந்து போய், his throat dried up, his throat tightened up. பயத்துல பேதுரு, இல்ல, I'm not, இல்ல. சில நேரத்துக்கு பிறகு மறுபடியும் another person said, you are one of him, one of them. பேதுரு சொல்றாரு, no, I'm not. இப்போ நீங்க அவங்க அமர்ந்து கொண்டிருக்கீங்க பேதுரு கூட, எல்லாத்தோட கண்களும் பேதுரு மேல தான் இருக்குது. Everyone's eyes is on Peter. Tension arises. ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு பிறகு மறுபடியும் ஒருத்தர், another person, for sure you are with Christ because you are a Galilean சொல்றாரு. இப்ப பேதுரு மறுபடியும் இல்லைன்னு சொல்லி ஓடி போறார். ஆமென். அப்படி கண்களை திறந்து இருக்குங்க. Let's open our eyes. Now, இதுதான் லூக்கா 22ஆம் அதிகாரத்தில் நடந்த ஒரு கதை. எனக்கு வசனம் படித்து விடுங்கள். 55லிருந்து 60 வரை. அவர்கள் முற்றத்தின் நடுவிலே நெருப்பை மூட்டி அதை சுற்றி உட்கார்ந்தபோது பேதுருவும் அவர்கள் நடுவிலே உட்கார்ந்தான். அப்பொழுது ஒரு வேலைக்காரி அவனை நெருப்பண்டையிலே உட்கார்ந்திருக்க கண்டு
அவனை உற்று பார்த்து, இவனும் அவனோடு இருந்தான் என்றாள். அதற்கு அவன், ஸ்திரீயே, அவனை அறியேன் என்று மறுதலித்தான். சற்று நேரத்திற்கு பின்பு வேறொருவன் அவனை கண்டு, நீயும் அவர்களில் ஒருவன் என்றான். அதற்கு பேதுரு, மனுஷனே, நான் அல்ல என்றான். ஏறக்குறைய 1 மணி நேரத்துக்கு பின்பு வேறொருவன் அவனை பார்த்து, மெய்யாகவே இவனும் அவனோடு இருந்தான், இவன் கலிலேயன்தான் என்று சாதித்தான். அதற்கு பேதுரு, மனுஷனே, நீ சொல்லுகிறதை அறியேன் என்றான். அவன் இப்படி சொன்னவுடனே சேவல் கூவிற்று. 62 வரைக்கும் படிக்கிறீங்களா? 62 வரை. அப்பொழுது கர்த்தர் திரும்பி பேதுருவை நோக்கி பார்த்தார். சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று கர்த்தர் தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை உடனே பேதுரு நினைவு கூர்ந்து வெளியே போய் மனங்கசந்து அழுதான். ஆமென். ஹல்லேலூயா. Now எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு டிசைபிள் கேட்டிங்கனாக்கா எப்போதும் பேதுருன்ட்டு தான் நான் சொல்லுவேன். ஐ லைக் பீட்டர். உங்ககிட்ட கேட்டாக்கா மேபி நீங்கள் வேற ஆளுன்ட்டு சொல்லலாம். யூ கேன் சே மெனி அதர் பீப்புள். எனக்கு ஏன் பேதுரு பிடிக்கும்னாக்கா, why I like Peter is because he's one who was very courageous. He was seen as a disciple who everyone looked upon. அப்போ சீஷர்களை பார்த்தீங்கன்னாக்கா பேதுரு தான் ஆக்சுவலி பார்க்க போனாக்கா பேதுரு தான் மிகப்பெரிய சீஷர். எவ்ரிதிங் he could have done it by himself. தண்ணியில் யார் நடந்தது? பேதுரு. ஆமென். many things, அற்புதங்கள் அடையாளங்களை யார் செய்தது? ஆண்டவர் செய்தார். ஆண்டவர் கூட யார் இருந்தார்? பேதுரு. பேதுரு மட்டும் இல்லை, சீஷர்களும் இருந்தாங்க. when Jesus casted out demons, கூட யார் இருந்தார்? பேதுரு இருந்தார். when Jesus was teaching, ஆண்டவர் சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது கூட யார் இருந்தார்? சொல்லுங்க. பேதுரு. பீட்டர். இப்போ பாருங்க, பீட்டர் was such a great disciple. He was a very good disciple. ரொம்ப தூரமா போக வேண்டாம். Peter and another disciple were fighting on who is going to be seated on the right and who is going to be seated on the left. பேதுருவும் இன்னொரு சீஷரும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. பரலோகத்துக்கு போயிட்டோன்னே யாரு ஆண்டவரோட ரைட்லையும் லெஃப்ட்லையும் உட்கார போறாங்கன்ட்டு. You see, for them to go to that extent, அந்த அளவுக்கு போறதுக்கு என்ன இருந்திருக்கணும்? விசுவாசம் இருந்திருக்கணும். ஆண்டவர் மேலே நம்பிக்கை இருந்திருக்கணும். அதுக்கு மேலே ஆண்டவரை நேசிச்சிருக்கணும். ஆமென். ஆண்டவரை நேசிச்சிருக்கணும். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா பேதுரு loved Jesus, Peter trusted Jesus, and Peter decided to follow Jesus. Amen. Hallelujah. So Peter was someone who was looked up upon. அந்த காலத்தில் சீஷர்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா யாரை போயிட்டு பார்த்துருப்பாங்க? ஆண்டவர்கிட்ட போகிறதுக்கு முன்பு who they would have gone and seen? Peter. They would have gone and seen Peter. You know, when they were journeying in the ship and when there was a large storm, ஆண்டவர் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தார்? கீழே அறையில் தூங்கிட்டு இருந்தார். பிஃபோர் ஆண்டவரை போயிட்டு ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறதுக்கு முன்பு என்ன செஞ்சிருப்பாங்க சீஷர்கள்? அவங்களுக்குள்ளாரே பேசி பேதுரு கிட்ட கேட்டு என்ன செய்யணும் ஏது செய்யணும்ட்டு கேட்டிருப்பாங்க. And then they went to Jesus. So you see, Peter was looked upon, not only by the society around him, but even by his own disciples. But over here, நம்ம என்ன பார்க்குறோம்னாக்கா, the dangers of following Jesus with our own strength. The dangers of following Jesus with our own strength. நிறைய பேர் இன்னைக்கு நம்ம சொல்லலாம், ஐம் a born Christian, பிறந்ததுலேருந்து நான் ஒரு கிறிஸ்துவனாக இருக்கேன். சிலது சொல்லலாம்,
என்னோட குடும்பம் வந்து பாஸ்டரோட குடும்பத்திலேருந்து தான் நான் வந்திருக்கேன். அல்லது சிலது சொல்லலாம் 50 இயர்ஸ் கிறிஸ்டியனாக இருக்கிறேன், 40 வருஷம் கிறிஸ்துவனாக இருக்கேன், 30 வருஷம் 20 வருஷம் 10 வருஷம், whatever it is. But how many of us can say, இன்றைக்கு மாலை ஆராதனையில் எத்தனை பேர் சொல்ல முடியும், I am living as a Christian not by my strength but by God's strength. Hallelujah. Not by my strength. Not by my strength na அர்த்தம் என்ன தெரியுமா, ஆண்டவர் மேலேயே நம்பிக்கை வைத்து நம்மளோட வாழ்க்கையை நடத்துறது. We trust God before ourselves. Amen. Hallelujah. Hallelujah. All right, கவனித்துக் கொள்வோம். The first point for today, என்னோட sermonோட title வந்து The Roosters Crow. And the first point, the path to denial. 54 இருந்து 55, 54-55 எனக்கு படிக்கிறீங்களா? அவர்கள் அவரை பிடித்த பின்பு பிரதான ஆசாரியனுடைய வீட்டில் கொண்டு போய் விட்டார்கள். பேதுருவும் தூரத்திலே பின் சென்றான். அவர்கள் முற்றத்தின் நடுவிலே நெருப்பை மூட்டி அதை சுற்றி உட்கார்ந்த போது பேதுருவும் அவர்கள் நடுவிலே உட்கார்ந்தான். Amen. இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்பு, before all of this happened, what happened? What transpired? ஆண்டவரை போயிட்டு பிடிக்கும் போது என்ன நடந்துச்சு? பேதுரு என்ன செய்தாரு? காதை வெட்டிட்டாரு. He cut a soldier's ear. அப்ப பாருங்க, பேதுரு he was a brave man. ரொம்ப பிரேவா இருந்தாரு, ரொம்ப hot headed. He's a hot headed person. தமிழ்ல எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ரொம்ப ரொம்ப கோவமா இருப்பாரு பேதுரு. ரைட்? அப்ப இப்போ ஆண்டவரை வந்து பிடிக்கும் போது என்ன நடக்குதுன்னா, இங்க ஆண்டவரை வந்து பிடிக்கும் போது பேதுரு என்ன செய்யறாரு? காதை வெட்டி போட்டுறாரு. Now you see, it was one of the 12 who decided to betray Jesus. Amen. It was one of the 12. And when Judas betrayed Jesus, over here, வசனத்தில் படிக்கிறோம் 54, then they took him and led him and brought him into the high priest's house, and Peter followed him afar. Now I want you to pay attention very carefully. தமிழ்ல எனக்கு மறுபடியும் படிச்சிடுறீங்களா? 54. அவர்கள் அவரை பிடித்த பின்பு பிரதான ஆசாரியனுடைய வீட்டில் கொண்டு போய் விட்டார்கள். பேதுருவும் தூரத்திலே பின் சென்றான். பேதுருவும் தூரத்திலே பின் சென்றான். பின் சென்றான். Amen. Now, Peter was Jesus' close friend. But ஆண்டவர் அங்க கடந்து அந்த சூழ்நிலை கடந்து போகும்போது, Peter was a brave man. Peter was a hot-headed person. ஆனா இப்போது இது என்ன ஆயிடுச்சுன்னா, பேதுருக்கு பயம். He was afraid. 54ல பார்க்கிறோம், and Peter followed afar off. தூரத்துல பேதுரு பின் சென்றார். இப்ப ஆண்டவரை கூட்டிட்டு போயிட்டோனே, when they are in the high priest's house, when they are in a courtyard. courtyard பாத்தீங்கன்னாக்கா யூசுவலா எல்லாரும் போக முடியாது. Not everyone is allowed in the courtyard. Only people who are highly respected at that time were allowed in the courtyard. அப்ப வேதத்துல நம்ம படிக்கிறோம், என்ன படிக்கிறோம்னாக்கா, பேதுரு இப்ப எங்க இருக்காரு? பேதுரு, Peter is in the courtyard. So Peter followed afar from Jesus. பேதுரு தூரத்திலிருந்து ஆண்டவரை பின்னோக்கி இப்ப எங்க நிற்கிறாரு? எங்கேயோ அவரோட ஜனங்க இல்லாத இடத்துல நிற்கிறாரு. He is standing in the midst where no one of his people is there. And now the betrayal happens. 56 படிக்கிறீங்களா எனக்கு? அப்பொழுது ஒரு வேலைக்காரி
அவனை நெருப்பண்டியிலே உட்கார்ந்திருக்க கண்டு அவனை உற்று பார்த்து இவனும் அவனோடு இருந்தான் என்றாள். இவ்வளோ தூரமாக பார்த்தீங்கன்னாக்கா 55 வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஆண்டவர் என்ன சொன்னார் பேதுரு? அதுக்கு பிஃபோர் திஸ் ஆண்டவர் பேதுருக்கிட்ட சொல்கிறாரு, 3 வாட்டி என்னைய யூ வில் டினை மீ 3 times ஆண்டவர் சொல்கிறாரு. அப்போ பேதுரு என்ன சொல்கிறாருனாக்கா, கண்டிப்பா ஐ வில் நெவர் பிட்ரே யூ. ஐ மீன் ஆஃப்டர் ஆல் நீங்களே பேதுருவோட இடத்துல இருந்தீங்கன்னாக்கா இன்னைக்கு டுடே நீங்கள் சபையில் அமர்ந்திருக்கீங்க. இஃப் ஜீசஸ் ஆர் ஈவன் ஐ எம் நாட் ஜீசஸ், நான் உங்ககிட்ட சொல்கிறேன், நாளைக்கு காலையில் நீங்கள் வேலைக்கு போகிறதுக்கு முன்பு பிஃபோர் யூ கோ டு ஒர்க் டுமாரோ ஆர் பிஃபோர் யூ கோ டு ஸ்கூல், நான் சொல்கிறேன் 3 வாட்டி ஆண்டவரை டினை பண்ணிடுவீங்கன்ட்டு நான் சொல்கிறேன். ஏற்றுக்குவீங்களா? will you accept? ஏற்றுக்க மாட்டீங்க தானே? ஏற்றுக்க மாட்டோம். I so won't accept it. இப்போ ஆண்டவர் பேதுருக்கு ஒரு வார்னிங் கொடுத்து போகும்போது பேதுரு என்ன சொல்கிறாரு? I will never. அப்போ இங்கே உள்ளுக்கு when he is entering the high priest's house, பேதுரு என்னத்தில் தெரியுமா போடுறாரு? he enters, தூரத்தில் தான் பின்னோக்கி போனார், ஆனால் உள்ளுக்கு போகும்போது he was still brave. ஏன் தெரியுமா? ஆண்டவர் வார்னிங் கொடுத்துட்டாரு, ஆனால் அவரோட சொந்த பலத்தில் அவர்னால செய்ய முடியும்ன்ட்டு போனார். he went in. 55 பார்க்குறோம் what happened. எங்கே அமர்ந்திருக்கிறாங்க? they were seated in the midst of a fire in the hall, and they were seated down together, and Peter was around them. And 56 we read, but a certain maid beheld him as he sat by the fire, and earnestly looked upon him and said, this man was with him. This man was with him. பேதுரு அங்கே போயிட்டு தைரியமாக உட்காந்துருக்கலாம், அமர்ந்திருக்கலாம். he sat there. தூரத்துலேருந்து ஆண்டவருக்கு என்ன தான் நடக்க போகுதுன்ட்டு தூரத்துலேருந்து அமர்ந்திருக்கலாம். But let me tell you something. Pedro went there daringly, but அவரோட உள்ளத்தில் he was filled with doubts. ஏன் தெரியுமா? பேதுரு போகிறதுக்கு முன்பு he was thinking that he's worshipping a king. ஒரு ராஜாவை வணங்குறாருன்ட்டு யோசிக்கிட்டு ஆண்டவர் கூட ஊழியத்தை செய்துக்கிட்டு போனார். he was worshipping a king. ஆனால் இப்போ அந்த ராஜாக்கு என்ன ஆகுது? he's going to be slain on the cross soon. he's going to be slain on the cross soon. And 56 நம்ம படிச்சோம், now the first moment where Peter was recognized. வேதத்தில் போட்டிருக்குது, a servant girl saw him by the fire, looked at him and said, this man was also with him. இதுதான் பேதுருவோட ஆரம்பம். this man was with him. பேதுருக்கு இப்போ என்ன இருக்கு? 2 சாய்ஸ் இருக்கு. Amen. ஒன்று he can say no, or he can say yes. But where was Peter seated? எங்கே பேதுரு அமர்ந்திருக்கிறாரு? he was seated in a courtyard where everyone over there was not the people of his own. அப்போ பாருங்க, இங்கே பேதுரு என்ன சொல்கிறாருனாக்கா 57 and he denied him saying, woman, I know him not. படிக்கிறீங்களா? அதற்கு அவன், ஸ்திரீயே, அவனை அறியேன் என்று மறுதலித்தான். Amen. Now you see, this is a problem where Peter faced. This is the problem where Peter faced. முதல்ல நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தேன். By tomorrow morning we will deny Christ 3 times in day before we go to work or before we go to school. அதில் நம்ம எல்லாம் என்ன சொன்னோம்?
கண்டிப்பாக செய்ய மாட்டோம்னு சொன்னோம். அப்போ பாருங்க, இங்கே பேதுருக்கு he already knew. ஆண்டவர் சொல்லிட்டாருல, before all this transpired, Jesus told Peter, என்னை 3 வாட்டி என்ன செஞ்சிருவ? You will deny me 3 times. அப்போ பேதுரு என்ன செஞ்சிருக்கணும்? நான் உங்ககிட்ட இப்போ சொன்னேன்னாக்கா என்ன செஞ்சுருப்பீங்க தெரியுமா? வீட்டுக்கு போயிட்டு நீங்கள் உட்காந்து யோசிப்பீங்க, அப்னர் ஏன் இப்படி சொன்னான், ஏன் அப்னர் இப்படி சொன்னான், எதுக்கு இப்படி சொன்னான். கால் பண்ணுவீங்க, எனக்கு கால் பண்ணி கிடைக்கலன்னா என்ன செஞ்சிருவீங்க? பயந்துக்கிட்டு ஜெபம் பண்ண ஆரம்பிப்போம். ஆமென். திஸ் இஸ் அவர் நேச்சுரல் ரெஸ்பான்ஸ். பட் இங்கே பேதுருக்கு பாருங்க, when Jesus warned him, பேதுரு என்ன தெரியுமா செஞ்சாரு? பயப்படாம என்னோட சொந்த பலத்தில் பேதுரு போனார். And here it records the first time where Peter denied Jesus. எனக்கு 56லேருந்து மறுபடியும் 60 வரைக்கும் படிச்சிடுறீங்களா? அப்பொழுது ஒரு வேலைக்காரி அவனை நெருப்பண்டையிலே உட்கார்ந்திருக்க கண்டு அவனை உற்று பார்த்து, இவனும் அவனோடு இருந்தான் என்றாள். அதற்கு அவன், ஸ்திரீயே, அவனை அறியேன் என்று மறுதலித்தான். சற்று நேரத்துக்கு பின்பு வேறொருவன் அவனை கண்டு நீயும் அவர்களில் ஒருவன் என்றான். அதற்கு பேதுரு, மனுஷனே, நான் அல்ல என்றான். ஏறக்குறைய 1 மணி நேரத்துக்கு பின்பு வேறொருவன் அவனை பார்த்து, மெய்யாகவே இவனும் அவனோடு இருந்தான், இவன் கலிலேயன்தான் என்று சாதித்தான். அதற்கு பேதுரு, மனுஷனே. Amen. Thank you. All right, கவனித்துக் கொள்ளுங்கள். I want to divide this into 3. முதல்ல 56 57 a denial of association, 58 a denial of discipleship, and 60லிருந்து 62 the pain of denials. இப்ப the first point we saw just now, 56 57, where it describes about the denial of association. இப்ப 58ல நம்ம என்ன பார்க்கறோம்னாக்கா, Peter's first denial of knowing Jesus, and imagine the awkwardness that Peter would have faced through. இப்ப பேதுரு அங்க இருந்தாரு, and Pedro has already denied Jesus. And 58ல நம்ம பார்க்கிறோம், another man saw and said, you are surely a disciple of Jesus. 2 வார்னிங் கிடைச்சிருச்சு. 2வது வார்னிங்ல நம்மளுக்கு என்ன ஆயிருக்கும்? பயந்துக்கிட்டு நம்ம என்ன செஞ்சிருவோம்? நம்மளோட தப்பு, we would have recognized our sin and we would have moved on. ஆனா இங்க மறுபடியும் பார்க்கிறோம், பேதுரு he denied Jesus once again, denying his discipleship towards Christ. 59லிருந்து 60 மறுபடியும் படிக்கிறீங்களா? எனக்கு 59 60. ஏறக்குறைய 1 மணி நேரத்துக்கு பின்பு வேறொருவன் அவனை பார்த்து, மெய்யாகவே இவனும் அவனோடு இருந்தான், இவன் கலிலேயன்தான் என்று சாதித்தான். அதற்கு பேதுரு, மனுஷனே, நீ சொல்லுகிறதை அறியேன் என்றான். அவன் இப்படி சொன்னவுடனே சேவல் கூவிற்று. Amen. I like some of the English versions. 59ல படிச்சு பார்த்தீங்கன்னாக்கா, some of the versions என்ன போட்டிருக்கோம்னாக்கா, கடைசியில் என்ன போடணும்னா, என்னோட பைபிள் இப்போ என்ன போட்டிருக்குன்னா, of a truth this fellow also was with him, for he is a Galilean. அப்போ நீங்கள் போய் அந்த he is a Galilean சொல்லும் போது போய் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா, எப்படி Galilean சொன்னாங்கன்னாக்கா, பேதுருவோட பேச்சு வார்த்தையில் ஒரு வித்தியாசம் இருந்தது. when there was a difference in speech, அங்கே சுற்றி இருக்கிறது யாரு? not his people. பேதுருவோட ஜனங்கள் இல்லை, அங்கே இருக்கிறது எல்லாம் மேலதிகாரிகள். அப்போ மேலதிகாரிகள் மத்தியில் பேதுரு இருக்கும்போது பட்டுன்ட்டு பேதுரு பேசும்போது என்ன சொல்லிட்டாங்க? நீ ஒரு you are a Galilean. So they found out, ஆங்கில வேதத்தில் சிலதில் போட்டிருக்கோம், they found out that he was a Galilean by his speech என்று போட்டிருக்கோம். Alright? But now we are not going to look at his accent. They found out that he was a Galilean by the way he spoke. அவர் எப்படி பேசுகிறாரோ, அவரோட குணாதிசயங்களை கவனித்து அவர் ஒரு
கலிலியன்ட்டு முடிவு எடுக்கிறாங்க. கலிலியர்ன்ட்டு. How? ஏனென்றால் பேதுரு யாரோட குணாதிசயம் வைத்திருப்பார்? Peter would have had the resemblance of Christ in his life, in his walk, in his speech, and in his tongues. Amen. பேதுருவோட எங்கெல்லாம் பேதுரு நடந்து போனாரோ, எங்கெல்லாம் பேதுரு பேச்சு வார்த்தை கொடுத்தாரோ, பேதுரு எப்படி இருந்திருப்பாரு? He would have mirrored Christ in his life. Hallelujah. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா he mirrored Christ. அடுத்தது நம்ம பார்க்கும்போது we are going to see the worst part, the pain in denials. 60-62 படிக்கிறீங்களா? அதற்கு பேதுரு, மனுஷனே, நீ சொல்லுகிறதை அறியேன் என்றான். அவன் இப்படி சொன்ன உடனே சேவல் கூவிற்று. அப்பொழுது கர்த்தர் திரும்பி பேதுருவை நோக்கி பார்த்தார். சேவல் கூவுகிறதுக்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று கர்த்தர் தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை உடனே பேதுரு நினைவு கூர்ந்து வெளியே போய் மனம் கசந்து அழுதான். கவனித்துக்கலுங்க. நான் நிறைய வாட்டி this is the pain in இதோட subtopic வந்து the denials, the pain in the denials. This is a subtopic for it. Right. இப்போ கவனித்துக்கொள்ளுங்கள், நிறைய பேர் நம்ம என்ன நினைக்கிறோம்னாக்கா this was the downfall or the end of Peter. ஏனென்றால் if you think about it, என்னோட வீட்டில் வந்து 7 பேர் தங்கிட்டு இருக்கோம், அண்ணி சேர்த்து. And we have got a garden, ஒரு கார்டன் வச்சுருக்கோம். அந்த கார்டனில் நான் அவ்வப்பொழுது யோசிப்பேன், ஒரு கோழி கூண்டு செஞ்சு வைத்தேனாக்கா வித் 2-3 chickens என்ன ஆயிரும்? அதுக்கப்புறம் காலையில் என்ன கிடைக்கும்? முட்டை கிடைக்கும். அவ்வப்பொழுது என்ன செய்யலாம்? கோழி வேலைலாம் இப்போ ஏறுதா இறங்குதா? ஏறுதா? ஜோயல் சொல்கிறான், ஜோயல் சமைக்கிறியா வீட்டில்? ஜோயல் சமைக்கிறது இல்லை. மேபி த மதர்ஸ் சொல்கிறீங்களா, கோழி வேலை ஏறுதா இறங்குதா? சில நேரத்தில் ஏறுது, சில நேரத்தில் இறங்குது. இப்போ ஏறுதா ஆண்டி? இப்போ ஏறுதா? Yeah, I think it's going up, depending, right? அப்போ நான் யோசிச்சிருக்கேன், why not have a chicken coop in my house? அந்த தோட்டத்தில், ரைட், இந்த ஃபார்ம் ஏரியா. பட் அதில் செலவும் இருக்கும், ரைட்? பட் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னாக்கா, கோழி இருந்தாக்கா when there's a rooster, காலையில் என்ன செய்யும்? கோழி கூவும், ரைட்? அதே குரல் தான் பேதுருக்கும் விளங்குனது. Now you see, when Peter heard the rooster crow for the 3rd time, 60 படிச்சு பார்த்தீங்கன்னாக்கா, and Peter said, man, I know not what thou sayest. And immediately while he yet spake, the cock crew. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா, பேதுரு பேசிக்கிட்டே இருக்கும்போது என்ன அவரோட செவியில் கேட்டுச்சு? அந்த கோழி கூறு சத்தம். And let me tell you something, Pedro, until Peter died, பேதுரு சாவர வரைக்கும் கண்டிப்பா பேதுருவோட செவியில் என்ன கேட்டிருக்கோம்? The sound of the rooster. He would have heard the sound of the rooster. Amen? Kandipa, no doubt. But over here, it reads following saying that, and the Lord turned and looked upon Peter. Even more devastating. கோழி கூவும்போது 61வது அதிகாரத்தில் என்ன போட்டிருக்குதுன்னா, the Lord turned and looked upon Peter. And Peter remembered the word of the Lord, how he had said unto him, before the cock crow, thou shalt deny me thrice. 62, and Peter went out and wept bitterly. Amen.
நான் அநேக நேரத்தில் நம்ம இங்கே வரைக்கும் படிச்சுட்டு நம்ம என்ன செஞ்சிடறோம்னா பேதுருக்கு ஒரு முடிவு போட்டுறோம். என்ன ஒரு முடிவுனாக்கா, பேதுரோட வாழ்க்கை இதுக்கப்புறம் நாசமாக போணுச்சின்ட்டு. But you know what's the most beautiful thing that we have with the Lord that you and I serve? என்ன தெரியுமா மிகப்பெரிய ஒரு காரியம் நீங்களும் நானும் ஆராதனை செய்கிற ஆண்டவர்கிட்ட? The Lord later on reinstates Peter. நான் ஆரம்பிக்கிற போது நான் என்ன தெரியுமா சொன்னேன்? பேதுருக்கு என்ன இருந்துச்சுனாக்கா, என்னோட சொந்த பலத்தில் நான் என்ன செஞ்சிருவேன்? சாதிச்சிருவேன். என்னோட சொந்த பலத்தில் நான் என்ன செஞ்சிருவேன்? பேதுருக்கு நீங்கள் வசனத்தை படித்து பார்த்தீங்கன்னாக்கா, ஆண்டவர் தோமா கிட்ட என்னமோ சொல்வார். How many of you can remember? After the resurrection, when Jesus appeared to the disciples, தோமா அங்கே இல்லை. பிறகு மறுபடியும் ஆண்டவர் தோமா when he showed himself to Thomas, ஆண்டவர் என்னமோ சொல்வார், கண்டு blessed are those who have not seen but yet believe. தமிழில் அந்த வசனம் படிச்சிருக்கீங்களா? Do you have it in memory? No? Alright, it's okay. தமிழில் கண்டு விசுவாசி Can you tell that in the mic, Vishalini? Alright, blessed are those who have not seen but yet believe. கண்டு விசுவாசிக்கிறவனை காட்டிலும் காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியவான். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, பேதுரு சீஷர்கள் ஆண்டவரை என்ன செஞ்சாங்க? ஆண்டவர் கூட வாழ்ந்து ஆண்டவர் கூட இருந்து ஊழியத்தை செய்தவங்க. நம்ம யாரு? We have not seen Christ in our own eyes. And ஆண்டவர் அங்க என்ன தெரியுமா சொல்றாரு? Blessed are you. யாரு? நீங்க யாரு? நம்ம. We are much more blessed than the disciples. இங்க என்ன நினைக்கிறோம்னாக்கா, பேதுரோட மிகப்பெரிய டவுன்ஃபால் இதுக்கு பிறகு தான் நடக்கும். ஆனால் என்ன தெரியுமா, பேதுரோட அற்புதங்களை இதுக்கு பிறகு தான் நடக்க ஆரம்பிக்குது. பிறகு ஆண்டவர் என்ன தெரியுமா பேதுருக்கிட்ட சொல்றாரு, go and feed my sheep. Go and feed my sheep. அப்ப நம்மளோட வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோமா, how many times have we run from God? How many times have we tried returning to Christ and then forgetting his presence once again? மறுபடியும் அவரை மறந்து மறுபடியும் ஓடி போறோம். ஆனா இந்த மாலை ஆராதனை நேரத்தில் there's a call for you in your life. நம்மளோட வாழ்க்கையில ஒரு ஆண்டவர் கூப்பிடுறாரு. Whether you want to give your life to God this evening, அல்லது மறுபடியும் ஓடிக்கிட்டே இருக்க போறீங்களா? பாருங்க, ஆண்டவர் கூப்பிடும் போது he's not telling ஞாயிற்றுக்கிழமை மட்டும் சபைக்கு வாடா, ஞாயிற்றுக்கிழமை மட்டும் சபையில் உட்காந்து ஜெபிடா, ஞாயிற்றுக்கிழமை மட்டும் சபையில் அமர்ந்து வேதத்தை வாசிடா. நோ, அந்த மாதிரி செய்யறது என்ன தெரியுமா, நம்மளோட சொந்த பலத்தில் ஆண்டவரை ஆராதனை செய்கிறது. But God is saying, follow me and let me lead your life. Hallelujah. அப்படியே எழுந்து நிற்போமா? கண்களை மூடிக்கொண்டு ஆண்டவரை நோக்கி பார்த்து, சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானர் நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே, எங்கள் இதயத்தில் உம்மை போற்றிடுவோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானர் நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே,
எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகிறோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம்.